எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு அருளின கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த யூடியூப் சேனல் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் த கம்மிங் கிங் சேனல். இதுவரைக்கும் நீங்கள் யாரும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் தேவனுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படியாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தெய்வ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கக்கூடிய என்னோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வாழ்வை மாற்றிய ஒரு சந்திப்பு, a life changing encounter. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அல்லது துன்பப்பட்டுட்டு இருந்திருப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரோ ஒரு நபரை சந்தித்திருப்போம், அல்லது எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கும். அந்த எதிர்பார்க்காத அந்த ஒரு சந்திப்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனை என்ற ஒரு காரியம் இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சந்திப்பின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் சில நேரங்களில் அந்த எதிர்பார்க்காத சந்திப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் தேவனோடு கூட இந்த செய்தியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் படிக்க போகின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நபரை நம்ம சந்திக்கிறப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நபர்களை நம்ம சந்திக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு, அல்லது ஒரு பிரபலங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அநேக நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நபர்களை நாம் சந்திப்பதுண்டு. போதகராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், அல்லது நமக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றோமோ, அல்லது எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஒரு உறவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக, அந்த ஒரு சந்திப்பு எதிர்பாராத ஒரு சந்திப்பாக, அல்லது வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்தித்தார். சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கல, ஆனால் இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்க அவர் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீடர்களை இயேசு கிறிஸ்து சந்தித்து அவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அதாவது இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர்களாக, பாவத்தில் தவிக்கக்கூடிய இந்த உலகத்தை மீட்கக்கூடிய ஒரு ஊழியராக அல்லது ஒரு இரட்சகராக நான் உங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தம்முடைய சீடர்களை அழைத்ததை நம்ம பார்க்கிறோம். வேதாங்கத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்களோ அவங்க வாழ்க்கை மாறினதை நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் யார் யாரெல்லாம் யெகோவா தேவனை சந்தித்தார்களோ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. வேதாந்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போலவே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சார ஸ்திரீ இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. சகையோ இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதை நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. பேதுரு இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குனதை, மாற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த வேர்டத்தில் கிட்டத்தட்ட 4 மாதத்தை நாம் முடித்து விட்டோம். 5வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காமல் தான் இருக்கிறேனா? இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய தேடல் இயேசுவாக இல்லாமல் இருக்கிறதா? இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பீர்கள் என்றால்
உங்கள் வாழ்க்கையில் 3 காரியங்கள் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும் பொழுது 3 காரியங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுங்க, நடைபெறும். முதலாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் தெய்வீக வெளிச்சத்தை காண்பீர்கள். யூ வில் see the divine light. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வீக ஒளியாக இருக்கிறார். பரலோகத்தின் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒளியாக அந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு தெய்வீக ஒளியை உணர முடியும். அந்த ஒளியை நம்மால் என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறப்ப, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இங்கே வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருளான ஒரு பாதையில் இருக்கிறோம், இருளான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மெய் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம பார்க்கலைங்க. அந்த ஒளியை நாம் பார்க்கவில்லை, அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை நம்மேல் காணப்படும். இந்த உலகத்தில் நம்ம இருளில் இருக்கலாம், நம்ம வாழ்க்கை இருளை போன்ற இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அந்த வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நபரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். பவுலுடைய வாழ்க்கையில் பவுலுடைய அந்த ஒரு சந்திப்பு, இயேசுவோடான ஒரு சந்திப்பில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பார்க்கிறப்ப ஆரம்ப 2 வசனங்களை வாசிக்கிறப்ப, இந்த சவுல் என்பவன் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அவங்களை சிறைச்சாலையில் போடுறது, பெண்கள் சிறு பிள்ளைகள் என்று கூட பாராமல் அவங்களை கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே சவுலை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்தார். எப்படி சந்திச்சார் நம்ம பார்க்கலாம். அவர் இடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த போயிட்டு இருக்கிறாரு. அப்ப நடக்கிற ஒரு சம்பவம், 3வது வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வேதம் சொல்லுது, அவன் போயிட்டு இருக்கிறான், தமஸ்கோவுக்கு கிட்ட வந்துட்டான். அங்க பார்க்கிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீரென்று ஒரு ஒளி வானத்திலே தோன்றியது. அந்த ஒளி அவன் மேல் பிரகாசித்தது, அவனை பிரகாசித்தது என்று நாம் பார்க்கின்றோம். நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அவன் அந்த ஒளியை பார்க்க முடியாமல் அவன் கீழே விழுந்து விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த ஒரு சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில் அவன் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக அவன் பார்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாதத்தில் அவன் பார்த்தது ஒரு பெரிய ஒளிங்க. அந்த ஒளி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 26:17-18 நம்ம வாசிக்கிறோம். அங்கே பவுல் சொல்றாரு, அவர் மனமாறி பவுல் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, என்னை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். எதற்காக அழைத்து இருக்கிறார் என்றால், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. நம்ம பார்க்கிறோம், ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய கிருபையில் அல்லது ஜனங்களை தேவன்கிட்ட கொண்டு வரத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். யோவான் 8:12 நம்ம வாசிக்கிறப்ப, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகின்றவன் அவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்தால், இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றினால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் கூடிய அநேக பலவீனமானவர்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு நாம் ஒரு நம்பிக்கையாக இருப்போம், ஒரு ஒளியாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 2வதாக, இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெய்வீக சத்தத்தை கேட்பீர்கள் அல்லது குரலை கேட்பீர்கள். யூ வில் ஹியர் த டிவைன் வாய்ஸ் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27 இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஒளியை நீங்கள் பார்ப்பீர்கள், அவருடைய வெளிச்சத்தை பார்ப்பீங்க, அவருடைய மகிமையை பார்ப்பீங்க, அவருடைய குணத்தை பார்ப்பீங்க. அந்த ஒரு மகிமை, அந்த ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். 2வது, இயேசு கிறிஸ்து பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க.
இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாவத்து நிமித்தமாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, சரீர ரீதியாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் நம்முடைய கரங்களில் இருக்குதுங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பேசக்கூடிய சத்தம் நம்முடைய செவியிலே கேட்கும் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 10:27 பார்க்கிறோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னை அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்போஸ்தலர் 9:4-5 வாசிக்கிறப்ப பவுலுடைய வாழ்க்கையில் கூட பவுல் முதல்ல ஒளியை பார்க்குறாரு, இரண்டாவது அவர் கீழே விழுந்துடுறாரு. உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஏசு கிறிஸ்து, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவர் அந்த சத்தத்தை என்ன பண்ணுறாருங்க, கேட்குறாரு. அவர் கேட்குறாருங்க. அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு அது ஒரு பெரிய காரியமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். வேதத்தின் வாயிலாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அநேக ஊழியர்கள் வாயிலாக தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நாம் இன்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுதல் 3:20 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து தான் நம்மளை சந்திப்பதற்காக அவர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாருங்க. இந்த வசனத்தில் கூட பார்க்குறோம், அவர் நம்முடைய இருதயமாகிய கதவு பக்கத்தில் நின்று அவர் தட்டுகிறார். என் மகனை எனக்கு ஒரு இடத்தை கொடு, நான் உனக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது மூன்றாவது காரியம் நடைபெறும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தெய்வீக திட்டத்தை அறிவீர்கள். யூ வில் நோ த டிவைன் பிளான். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திட்டத்தை, நோக்கத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, வெளிப்படுத்துவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அநேகர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பீர்கள் என்றால் அந்த தெய்வீக வெளிச்சத்தை பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் அந்த தெய்வீக சத்தத்தை கேட்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொன்னால் தெய்வீக திட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்ற அந்த தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள். அப்போஸ்தலர் 9:6 நம்ம பார்க்குறோம், அங்கே சவுல் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. வாசிக்கிற, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, இதுதான் என்னுடைய திட்டம், நீ என்ன செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், பவுலை போல ஒரு ஊழியக்காரன், வல்லமையான ஒரு ஊழியக்காரன் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. பேதுரு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோங்க, பார்க்குறோம். அநேக நிருபங்களை அவர் எழுதுகிறார், அநேக திருச்சபைகளை அவர் ஸ்தாபிக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பவுலுடைய வல்லமையான ஊழியங்களை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 4 மாதங்கள் முடிந்து விட்டது. இந்த 5வது மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். அந்த ஓர் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வா, என்னை சந்தி, உனக்கான திட்டத்தை நான் வச்சுருக்கிறேன், உனக்கான நோக்கத்தை நான் வச்சுருக்கிறேன், உனக்கான பாதையை நான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன், என்னை சந்தி. நான் உன்னை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் கதவை அடைச்சிக்கிட்டே இருக்கிற, எனக்கு ஒரே ஒரு வாட்டி இடம் கொடு அப்படின்னு சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட மன்றாடுறதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 5வது மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சந்தியுங்கள். புதிய மாதத்தில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.